Hello everyone, welcome to Atomic Hope. Thanks for choosing to watch this video. Money Psychology சீரீஸில் வீடியோ நம்பர் 1 பார்க்க போகிறோம். இதில் The Psychology of Money அப்படிங்கிற புக்கில் இருந்து ஒரு சின்ன டாப்பிக்கை குயிக்காக தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருக்குமே மணி டிசிஷன் பற்றி ஒரு தப்பான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். And it will make you judgmental about others' money choice. But real truth என்ன தெரியுமா? No one is actually crazy about money. ஈச் பர்சனுக்கு டிஃப்ரெண்ட் ஃபேமிலி சரௌண்டிங்கில் க்ரோ ஆகுறாங்க, டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷனில் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் சேல்ரி வாங்குறாங்க, டிஃப்ரெண்ட்டான மைண்ட் செட்டில் இருக்காங்க அண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இருக்காங்க. ஈச் கண்ட்ரீஸ்க்கு ஜாப் மார்க்கெட்டும் டிஃபர் ஆகும். ஸோ ஆப்வியஸ்லி அவங்களோட மணி டிசிஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாமல் இருக்கலாம் அண்ட் எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியாமையும் இருக்கலாம். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பேஸ்டு வேரியேஷன். ஒரு சின்ன இமேஜினேட்டிவ் ஸ்டோரி பார்க்கலாம். ராணி ஆண்டி, அவங்களுக்கு வயசு 60. அவங்க வில்லேஜில் வளர்கிறாங்க. ஒரு பைசா இருந்தால் கூட அதை சேவ் பண்ணி அவங்க கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கோல்டு தான் சேஃப்டி, அதுதான் செக்யூரிட்டின்னு சொல்கிறாங்க. அவங்களோட பையன் அர்ஜுன், அவருக்கு வயசு 30. அவர் சென்னையில் ஐடி ஜாபில் வேலை பார்க்குறாரு. அவங்க அம்மா கிட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரும்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க அம்மா எனக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது, அது ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. மணி டிசிஷன் பற்றி டே டு டே எல்லோரும் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் எவ்ரி ஒன்ஸ் லேர்னிங் கர்வ் இஸ் டிஃப்ரெண்ட். இன்ஸ்டெட் ஆஃப் ஜட்ஜிங், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதுதான் ரியல் ஃபினான்ஷியல் விஸ்டம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video.